வெல்கம் டு 360 தமிழ். தெலுங்குல 2020ல வெளியான சீன் அப்படின்ற வெப் சீரிஸை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல ஒரு பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் கதை உங்களுக்கு கிளியரா புரியும். இது வரைக்கும் பார்க்கலனா லிங்க்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு நடக்கிறத கண்டினியூ பண்ணுங்க. இது ஒரு அடல்ட் வெப் சீரிஸ், அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். 5th எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு நீனாவை தான் காட்டுறாங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி தான் காட்டுவாங்க. நீனா இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப சோகமா கிளப்புக்கு வந்து ட்ரிங்க் எல்லாம் பண்றாங்க. எல்லாருக்கூடயும் சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதையும் நினைச்சு இவங்க அப்செட்டா இருக்காங்க. டான்ஸ் ஆட கூட தோண மாட்டேங்குது. இவங்க சோகமா வந்து உட்காந்துடுறாங்க. இப்ப நீனாக்கு பக்கத்துல வேற ஒருத்தன் உட்காடுறான். இவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அந்த நபரை தள்ளி விட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னைக்குதான் ஹீரோயினோட பர்த்டேவா இருக்கும். ஆனா ஹீரோ ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, பர்த்டேக்கு கூட உன்னால ஒழுங்கா வர முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. பொக்கேவை மட்டும் அனுப்பி வச்சுட்டா போதுமான்னு கேக்குறாங்க. எது நான் பொக்கேவை அனுப்பி வச்சனா அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. வேற யாரோ தான் ஒய்ஃப்க்கு பொக்கேவை அனுப்பி வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவருக்கு கோவம் வருது. வேற யார் உனக்கு பொக்கேவை அனுப்பி வச்சா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? அவங்கள யாராவது தான் அனுப்புனாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. அப்ப நீங்க அனுப்பலியான்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. அதே மாதிரி இவர் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்தது இல்ல, அந்த வீடியோவா ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறாங்க. யாரு கூட நீங்க ஒன்னா இருக்கீங்க, என்ன நீங்க சீட் பண்றீங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கோவப்படுறாங்க. இந்த வீடியோவை உனக்கு யார் அனுப்பி வச்சா? ஓஹோ, உன்னோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் தான் என்ன மாட்டி வர்றதுக்காக அனுப்பி வச்சானா? உன் சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. எனக்கு அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, வெளிய இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஐ லவ் யூன்னு போட்டு ஒரு பொக்கே வந்திருக்கு. ஆனா ஹீரோவா அனுப்பலன்னு சொல்றாரு. ஹீரோனும் எனக்கு தெரிஞ்ச யாருமே அனுப்பலன்னு சொல்றாங்க. அப்ப யார் தான் அனுப்புனாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி நமக்கு நீனாவை காட்டுறாங்க. நீனா ரொம்ப டயர்டா இருக்காங்க. இன்னைக்கு வேலைக்கு போக வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் வேலைக்கு வந்துடுறாரு. ஹீரோ உள்ள நுழையும் போது எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. ஆக்சுவலா நீனாவும் இவரும் கிஸ் பண்ண மாதிரி வீடியோ இருக்கு பாத்தீங்களா, நெட் முழுக்க பரவி இருக்கு போல. அதெல்லாம் பார்த்ததுனால தான் இவங்க எல்லாருமே இப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பரவிருச்சுன்றதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. யார் அந்த வீடியோ எடுத்திருப்பான்னு ஹீரோக்கு புரியல. நீனா வேற வரல. ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்து அப்செட்டா இருக்காங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. நீ வீடியோவை பாத்தியான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. வீடியோ நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஆனந்த் எவ்வளவுதான் குடும்ப பத்தினால ஹீரோயின் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீட்டுல இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ஆனந்த் வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்துருச்சுல, இதனால ஹீரோயின் ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. என்ன வந்து கூட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவோட பாஸ பொறுத்த வரைக்கும் ஹீரோ மேல நல்ல மரியாதை வச்சிருப்பாரு. அது எல்லாமே இந்த வீடியோ மூலியமா கெட்டு போயிருச்சு. நான் உன்னை ரொம்ப நம்பினேன். ரீசெண்டா தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது எப்படியா இப்படி ஒரு வேலையை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்னோட மூஞ்சில முடிக்காத, கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வீட்டை சேர்ந்தவங்களும் அந்த வீடியோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ணனை நீங்க தான் கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ரேகா சொல்லிட்டு இருக்கா. ஆம்பளைங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரேகாவோட அம்மா சொல்றாங்க. இதை கேட்டு ரேகா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. நாளை பின்ன எனக்கு கல்யாணம் ஆகுது, என்னோட ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு, இப்படிதான் விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி ரேகா கேக்குறா. அப்படிப்பட்ட மாப்பிள்ளையெல்லாம் உனக்கு பார்க்க மாட்டோம், நல்ல மாப்பிள்ளைய தான் பார்ப்போன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. நீங்க ஒன்னும் மாப்பிள்ளைய பார்க்க தேவையில்ல, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்ற மாதிரி ரேகா சொல்றா. இதை கேட்டு அம்மா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதே மாதிரி கேட்டுட்டு இருக்க அண்ணனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஓஹோ, எப்ப பாரு போன்ல அவங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா? நம்ம குடும்பத்துக்கு இந்த லவ் கிவ் எல்லாம் செட்டே ஆகாது. இதுக்கப்புறம் நீ வெளியே போக தேவையில்ல, இந்த ரூம்குள்ளேயே இருன்ற மாதிரி அண்ணனும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடுறாரு. தங்கச்சி தரன்னு சொல்றாங்க. இவர் கண்டுக்க மாட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நீனாவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ரொம்ப நேரம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. நீனாவும் கதவை திறந்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. இவருமே பொறுமையா பக்கத்துல வந்து உட்காடுறாரு. நான் என்ன தப்பு பண்ணனே எனக்கு தெரியலங்க, எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த வீடியோவையும் சத்தியமா நான் எடுக்கல, வேற யாரோ தான் எடுத்திருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. சட்டுன்னு நீனா என்ன பண்றாங்கன்னா இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னை விட்டு விலகி போறன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சட்டுன்னு இவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நீனா சட்டுன்னு விலகிடுறாங்க. இல்ல நீ கல்யாணம் ஆனவன், இதுக்கப்புறம் நமக்குள்ள இதெல்லாம் நடக்கூடாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆனதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? எனக்கு என்னோட ஒய்ஃபை விட உங்களை தான் பிடிச்சிருக்கு. என்னோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாவது உங்க கூட வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ உண்மையை தான் சொல்றியான்னு கேக்குறாங்க. நான் உண்மையை தாங்க சொல்றேன், எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் அமெரிக்காவுக்கு சீக்கிரமா போலான் இருக்கேன், நீ என் கூட வந்துடுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
கண்டிப்பா வரன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதனால நீனாவும் சந்தோஷப்படுறாங்க. இவரோட தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. இவர் இருக்கார்ல, எப்படியாவது நம்ம ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரவி இருக்கார்ல, திருட்டுத்தனமா நந்திதா தூங்கிட்டு இருக்கும் போது ரூம்குள்ள நுழையிறாரு. அவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல உட்காந்தவர் என்ன பண்றாருன்னா, பொறுமையா அவங்க இடுப்பு மேல கைய வைக்கிறாரு. சட்டுன்னு அவங்களும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லன்னு இவர் சொல்றாரு. முதல்ல இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. ஆனந்த் உன்னை சரியா பாத்துக்கலன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க மட்டும் போலன்னு வச்சுக்கோங்க, கத்தி எல்லாரையும் வர வச்சிருவன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் போறேன்ற மாதிரி இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்பதான் நந்திதாக்கு ஒரு வீடியோ வருது. இப்ப கிஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அதையும் யாரோ வீடியோ எடுத்து நந்திதாக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாரு போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க கோவப்படுறாங்க. இந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ருத்ராவும் லைப்ரரியில புக் படிச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த தங்கச்சி ரேகா இருக்காங்கல்ல, பின்னாடி வந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இவருக்கு லிப்லாக் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. லைப்ரரி சும்மா இரு அப்படின்ற மாதிரி இவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. நம்ம லவ் மேட்டரை வீட்டுல போட்டு உடச்சிட்டேன், கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கதான் செய்யுது, ஆனா போக போக அந்த எதிர்ப்பு சரியாயிடும், அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருமே ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் நீனாவும் க்ளோஸா படிச்சுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த லவ் ஃபீலிங்கே ஒரு ஃபீலிங் தான், இதை நீ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி நீனா கேக்குறாங்க. இல்லங்க, ஸ்கூல் டைம்ல இருந்து எந்த பொண்ணுமே என்ன திரும்பி பார்த்தது இல்ல, நான் யாரையும் லவ் பண்ணது கிடையாது, இந்த ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது, இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது சரி, நீங்க உங்களோட சின்ன வயசுல யாரையும் லவ் பண்ணது இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. நான் லவ் பண்ணிருக்கேன், அந்த பையனோட பேரு குமார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இவங்களோட கல்லூரி வாழ்க்கையை நமக்கு காட்டுறாங்க. அவனை பார்க்கறதுக்காக தான் தினமும் நான் ஸ்கூலுக்கு போவேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டீச்சர் மும்முரமா பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நடுவுல குமாரை பார்த்துட்டு இருக்காங்க. குமாருமே நடுவுல இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் இவங்க கிட்ட கெலாட்டா பண்ணிட்டு இருக்கான். இது குமாருக்கு தெரிய வந்துருது. என்னடா கெலாட்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பையனை அடிச்சு அங்க இருந்து அனுப்பி விடுறான். அதே மாதிரி இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்றான். இவங்களுமே அவனை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் ஸ்கூல்ல விடுறதுக்காக வராங்க. இவங்க ஸ்கூல்லயும் பேசிக்கிட்டே தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்ப பாரு இவங்க ரெண்டு பேர் தான் நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடுற டைம்ல கூட இவங்க ரெண்டு பேருமே சாப்பாடெல்லாம் மாத்தி மாத்தி ஷேர் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா இவங்க பணக்காரங்கல்ல, இவங்களோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. குமாருமே ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஓஹோ ஃப்ரெண்டா, உன் ஃப்ரெண்டுக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி நீனாவும் ஏத்துக்கிறாங்க. இதுதான் எங்களோட வீடுன்ற மாதிரி சுத்தி காட்டுறாங்க. இவ்வளவு பெரிய வீடா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. இப்ப ரெண்டு பேருமே நீனாவோட ரூம்க்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அம்மா இருக்காங்கல்ல, சட்டுன்னு கதவை திறந்து உள்ள வந்து இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்கூல் படிக்கிற வயசுலயே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நீனாவோட அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த விஷயத்த கொண்டு வந்துடுறாங்க. மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, குமாரோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. உங்க பையன் டிசிப்ளின் இல்லாம நடந்துகிட்டான், இதுக்கப்புறம் உங்க பையனுக்கு இந்த ஸ்கூல்ல இடம் இல்ல, உங்க பையனை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க நீனாவோட அம்மா இருக்காங்கல்ல, என் பொண்ணையே இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல நான் படிக்க வைக்க விரும்பல, என் பொண்ணை அமெரிக்காக்கே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கையோட இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. குமாரும் ஃபீலிங்கா பாத்துருப்பாரு. இது எல்லாத்தையும் இவர் கேட்டுட்டு இருக்காருல, அதுக்கப்புறம் நீங்க குமாரை மீட்டே பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நானும் மீட் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா குமார் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்ற எதுவுமே எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் போதுதான் உங்களை பார்த்து உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சேன், உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க மட்டும் தான் என்னோட லைஃப்ல இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேருமே சீக்கிரமா அமெரிக்காவுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. சரி டைவர்ஸை பத்தி என்ன யோசிச்சிருக்கீங்க, உங்க ஒய்ஃபு கிட்ட எப்படி டைவர்ஸ் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, வேணும்ட்டே நானே ஒரு சண்டையை உருவாக்கிடுவேன், அது மூலியமா அவகிட்ட இருந்து டைவர்ஸை வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு வீட்டை காட்டுறாங்க. ஈரின் அழுதுட்டு இருக்கும் போது தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறா. என்னாச்சு அண்ணி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இவங்க புதுசா ஒரு வீடியோ வந்ததுல அந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்து தங்கச்சியும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. இவன் இதே பொழப்ப வச்சுதான் சுத்திட்டு இருக்கான் போல, இதுக்கப்புறமா இவன் கூட வாழணும்னு நினைக்காதீங்க, எங்கேயாவது போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. என் கஷ்டத்தை வீட்டுல இருக்கவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்னை கூட்டு போறதுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பாக்குற தங்கச்சி இருக்காங்கல்ல, முணுமுணுத்துக்கிட்டே இந்த ரூமை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு எதிராவே என்னோட தங்கச்சியை திருப்பி விட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் மேல கோவப்படுறாரு. நீங்க பண்ண காரியம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா புதுசா ஒரு வீடியோ வந்ததுல அந்த வீடியோவை காட்டுறாங்க. இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணீங்க, பேசாம இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. ஓஹோ
திரும்பி உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் இந்த வீடியோவை அனுப்பி வச்சானா, முதல்ல உன்னோட பாய் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, உங்க தப்பா மறைக்கிறதுக்கு என்ன பிளேம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, வெளியே போன்ற மாதிரி வெளியே தள்ளி இழுத்துட்டு வர்றாரு. வீட்டை சேர்ந்த எல்லாருமே என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இவளுக்கு வேற ஒரு நபர் கூட அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆனந்த் சொல்லிட்டு இருக்காரு. அஃபேர் எனக்கு இருக்கா இல்ல உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பதிலுக்கு பேசுறாங்க. ஜென்ஸ் எதிர்த்து பேசாத, அமைதியா இருன்ற மாதிரி ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு நான் வந்த நாள்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நந்திதா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்க இருக்க ரவியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ரவிக்கு லைட்டா பயம் வருது. நம்ம தப்பா நடந்துகிட்டதை இவ சொல்லிட்டா நமக்கு தான் பிரச்சனை, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ சொல்றது உண்மைதான்டா, இவளோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை, என்னையே சில வாட்டி செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நான் ட்ரை பண்ணனா, நீ பண்ணதை பத்தி நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நந்திதா கோவப்பட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போற, நீ தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் ரவி போய் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க ரவியோட ஒய்ஃபே டென்ஷன் ஆயிடுறாங்க. பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. நீ பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, பேசாம அமைதியா இரு, இல்லனா உன்னோட பேரு செம்மையா டேமேஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அண்ணனும் அண்ணியும் சண்டை போடுறதை ஹீரோ கவனிக்கிறாருல. இவளால் தான் வீட்டுல இருக்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இவ வீட்டுல இருக்க கூடாது, இவ இன்னைக்கே கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சீக்கிரமா இவளை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, அதனால தானே இந்த டிராமாவெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெளிவா புரியுது. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க நான் விரும்பல, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்க திங்ஸ் எடுத்துட்டு கிளம்ப போறாங்க. அண்ணி எங்க போவீங்க, நீங்க போகாதீங்க இருங்கன்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. இல்ல நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களும் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ பயங்கரமா திட்டி சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இவங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எதிர வர வண்டியெல்லாம் கூட கவனிக்க மாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு எதிர ஒரு கார் வருது. அந்த கார் தெரியாதனமா இவங்க மேல இடிச்சிருது. இதோட இந்த எபிசோட நமக்கு முடிச்சிடுறாங்க. வீட்டுல நம்ம லவ் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி ரேகா தெளிவா புரிஞ்சுக்கிறா. இங்க இருக்க நகையெல்லாம் தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி இப்ப நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளோட பிரேஸ்லெட் தொலைஞ்சு கிடைச்சது பாத்தீங்களா, அதை மட்டும் வச்சிருவோம், மத்த எல்லாத்தையும் கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறா. இப்ப வெளியே வந்தா பாய் ஃப்ரெண்டு பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாய் ஃப்ரெண்டு கூட ஏறி இவ இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. காலையில ஹீரோவோட அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பீரோ திறந்து இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன திறந்திருக்குன்னு செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது ஒரு பிரேஸ்லெட்டை தவிர எல்லா நகையும் காணாம போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. வேலைக்காரி எடுத்துட்டு போக ட்ரை பண்ணது இந்த பிரேஸ்லெட் தானே, இப்ப வேலைக்காரி கூட இல்ல, நகையை யாரு தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. பொண்ணு இருக்காளா பாக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க பதட்டமா நடந்து வரதை பார்த்து வீட்டுல இருக்க எல்லாருமே என்னாச்சுன்னு கேக்குறாங்க. வீட்டுல இருக்க நகைலாம் காணோன்ற மாதிரி ரவி கிட்ட சொல்றாங்க. இருங்க நான் ரேகாவை செக் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி இவரும் செக் பண்றதுக்காக ரேகா ரூம்க்கு வராரு. பார்த்தா அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. ரேகா தான் இங்க இருக்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி இருக்கான்றது இவருக்கு புரியுது. அந்த பாய் ஃப்ரெண்டு கூட தான் கிளம்பி போயிருக்கா. இதனால தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேணாம்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல, இப்ப பாருங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. இப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸை நமக்கு காட்டுறாங்க. ரேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. இங்கதான் ருத்ராவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக ரேகா வந்திருக்காங்க. இப்ப தேவையான நகைலாம் எடுத்து வச்சிருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பிடலாம் நினைக்கிறாங்க. ஹீரோவும் நீனா கூட அமெரிக்கால செட்டில் ஆயிடலாம் நினைக்கிறாரு. அதனால தான் ஒய்ஃபு கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுக்காக ஒரு லாயரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஒய்ஃபுக்கும் இவருக்கும் நடுவுல நடந்த விஷயத்தெல்லாம் லாயர் கிட்ட சொல்லிட்டாரு. அதை கேட்டு முடிக்கிற லாயர் இருக்கார்ல, உங்க ஒய்ஃபை விட உங்க மேலதான் ஏகப்பட்ட தப்பு இருக்கு. உங்க ஒய்ஃப் நினைச்சா டைவர்ஸே தராம எத்தனை வருஷம்னாலும் இழுக்க முடியும். அதே மாதிரி உங்க ஒய்ஃப் நினைச்சா உங்க கிட்ட இருந்து பெரிய பேமெண்ட்டை வாங்க முடியும். அதனால கவனமா தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும். மியூச்சுவல் டைவர்ஸா இருந்தா ஈஸியா வேலை முடியும். உங்க ஒய்ஃப் கிட்ட நைஸா பேசி இல்ல சைனை வாங்கிட்டு வாங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம அனுப்பி விட்டதுல அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பான்ற மாதிரி நந்திதாவோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்க பொண்ணை வெளியே வர சொல்லுங்க, பேசணும்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க மாப்ள, பொண்ணு இங்க வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது வரலையான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அம்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் கிளம்பிடுறாரு. கடைசியா ஈரினை ஒரு கார் இடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப ஈரின் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. ஈரினுக்கு பக்கத்துல நீனா தான் உட்காந்து இருக்காங்க. நீனா தான் தெரியாதனமா இவங்களை கார்ல இடிச்சிருக்காங்க போல. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சவங்க நீனாவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. வீடியோல பார்த்தது இவ்வளவு தானே, இவளால் தான் ஹஸ்பண்ட் நம்மளை விட்டு பிரியறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, அவசரப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளு, நான் தான் நீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ தான் நீனாவா அப்படின்ற மாதிரி ஈரின் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. நீனாவை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போல. இப்ப பழசெல்லாம் நினைச்சு பார்த்து ஈரின் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஒன்னால் தான் இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன், உனக்காக எத்தனை வருஷம் தெரியுமா நான் வெயிட் பண்ணேன், நீ திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க.
என் வீட்டுல தான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இப்ப இந்த கல்யாண வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என்கிட்ட நீ பேசவே பேசாத. முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. நீ நான் சொல்றதை கேளு. நான் இங்க வரதுக்கு எவ்வளவு தெரியுமா ட்ரை பண்ணேன். என் அம்மா தான் என்னை விடவே இல்ல. நான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உன்னை தேடி எவ்வளவு அலைஞ்சேன் தெரியுமா. நான் சொல்றதையும் கேளுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நந்திதா அவங்கள பேசவே விட்டுருக்க மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி நான் போறேன்ற மாதிரி நீனாவும் திரும்பி உக்காந்துக்கிறாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நந்திதாக்கே கொஞ்சம் கஷ்டமா போயிருது. நான் கோவப்பட்டதுக்கு மன்னிச்சிரு. நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி கிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாக்குற நமக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இந்த சமயம் தான் ஹீரோவும் நீனாவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. என்னடி பண்றீங்க, ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப நீங்க ரெண்டு பேருமே லெஸ்பியனா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேக்குறாரு. இவர் பார்த்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்கதான் நீனாவும் இவங்களோட உண்மையான பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஆக்சுவலா குமார்னு ஒரு கேரக்டரே கிடையாது. நந்திதாவை தான் இவங்க குமார்ன்ற மாதிரி மீன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா நீனாவை பொறுத்த வரைக்கும் நந்திதாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்ப பாரு நந்திதாவையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நந்திதா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் மறைச்சு கெலாட்டா பண்ணிருப்பான். அந்த இடத்துக்கு கரெக்டா நீனா வந்துடுறாங்க. இவகிட்ட கெலாட்டா பண்ண தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனை அடிச்சிருப்பாங்க. இவங்க தைரியமா சண்டை போடுறாங்கல்ல, இதை பார்த்து நந்திதா ஸ்மைல் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறி. எப்ப பாரு இவங்க ரெண்டு பேர் க்ளோஸாவே இருந்துட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி இவங்க ரெண்டு பேருமே லெஸ்பியனா மாறி இருப்பாங்க. ஒரு நாள் நந்திதா இருக்காங்கல்ல, நீனாவோட வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. நீனாவோட அம்மாவும் சுத்தி காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ரூம்ல க்ளோஸா இருந்திருப்பாங்க. இதை பார்த்துதான் நீனா அம்மா ஷாக் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா லவ்னா கூட பெருசா ஷாக் ஆயிருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே லெஸ்பியன்னு தெரிய வந்துருச்சுல, அதனால தான் அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறமா பொண்ணை கெட்டு போக விடக்கூடாது, நம்ம ஊருக்கே கூட்டு போயிடணும்ன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு கூட்டு போயிருப்பாங்க. நீ பண்ண அசிங்கத்தினால வெளியே தலையை காட்ட முடியல அப்படின்ற மாதிரி நந்திதா அப்பா சொன்னாரு பாத்தீங்களா. இந்த இன்சிடென்ட்டை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. இதனால தான் நந்திதாக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க நினைச்சிருப்பாங்க. நந்திதாவை பாக்குறதுக்கு திரும்பி இந்தியா வரணும் அப்படின்ற மாதிரி நீனா பயங்கரமா ட்ரை பண்ணிருப்பாங்க. அம்மா தான் விடாம இருந்திருப்பாங்க. அம்மாவை மீறி ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் இவங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. வந்தவங்க நந்திதா எங்கன்னு தேடி அலைஞ்சிருப்பாங்க. அப்படி தேடி அலையும் போது நந்திதாவோட அட்ரஸ் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களுமே அட்ரஸ்ல நந்திதாவை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா இந்த டைம் நந்திதாக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. இவங்க நீனான்ற மாதிரி இவங்களோட பேரை சொல்றாங்க. இதை கேட்டோன்னா நந்திதா அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஓஹோ, நீதான் அந்த பொண்ணா? இப்பதாம்மா கஷ்டப்பட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். தயவு செஞ்சு என்னோட பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் நீனாவை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. அப்ப திரும்பி நந்திதா நம்ம வாழ்க்கையில இல்லையா, நம்ம தனியா தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீலிங்கை போக்குறதுக்காக தான் பப்புக்கு போய் இவங்க என்ஜாய் பண்ணலாம் நினைப்பாங்க. அங்க ஒருத்தன் கையை வச்சிருப்பான், அதனாலதான் இவங்க எந்திரிச்சு போயிருப்பாங்க. இவங்க லெஸ்பியன்ல, அதனாலதான் எந்திரிச்சு போயிருப்பாங்க. அதே மாதிரி ஈரின் மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்கும் போது பார்த்தது இவங்களா தான் இருப்பாங்க. ஈரின் கல்யாண வாழ்க்கை நல்லபடியா போல, கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறா அப்படின்றத இவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆனந்த் சரியான ஆள் இல்ல அப்படின்றது நீனாக்கு புரிய வந்திருக்கும். எப்படியாவது ஆனந்த் கூட நம்ம பழக ஆரம்பிக்கணும், ஆனந்த் கூட க்ளோஸா இருக்கணும், அவனை டைவர்ஸ் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம நந்திதா கூட சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போட்டிருப்பாங்க. சோ திட்டமிட்டு தான் அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. இவர் கூடயும் திட்டமிட்டு தான் பழகிருப்பாங்க. நந்திதாக்கு வீடியோவை அனுப்பி வச்சது, பொக்கேவை அனுப்பி வச்சதுலாம் இவங்களோட வேலையா தான் இருக்கும். நந்திதா சைட்ல இருந்து சண்டை உருவாகணுன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சைன் வாங்குறதுக்காக தானே இந்த இடத்துக்கு வந்தாரு. இதெல்லாம் கேட்டு பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. நான் இவளுக்கு டைவர்ஸ் தந்ததுக்கு அப்புறம் இவ கூட சேர்ந்து நிம்மதியா வாழலான்ற மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்கேன். இவ்வளவு பிளான் போட்டிருக்கேன், ஆனா கொஞ்சம் கூட நான் கண்டுபிடிக்காம இருந்திருக்கேன் பாரு. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் டைவர்ஸ்க்கு சைன் வாங்கணும்னு தான் வந்தேன், ஆனா இதுக்கப்புறம் டைவர்ஸ்லாம் தர முடியாது. நீங்க ரெண்டு பேர் என்கிட்ட கேம் ஆடுனீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. நீனா இருக்காங்கல்ல, தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரை சேர விடு, இவளுக்கு டைவர்ஸ் தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா கையில வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டமே இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதோடைய சீசன் 1 நமக்கு முடிச்சிடுறாங்க. சீசன் 2 வந்தாதான் மீதி கதை என்னன்றது நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு பெங்காலில மட்டும்தான் சீசன் 2 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெலுங்குல சீசன் 2 எல்லாம் எடுக்கல, இதோடய விட்டுட்டாங்க. இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.